ஓம் நமச்சிவாயே. இந்த மந்திரத்தை காலையில் 108 முறை ஒரு தெய்வத்தின் முன் நின்று உச்சரிக்கும் பொழுது நம் உடல் உயிர் இரண்டுமே ஒரே சமயத்தில் உயிர் பெற்று ஆனந்தத்தை அள்ளித்தரும். ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் ஒவ்வொன்றும் நம் உடலை உயிரை காக்கக்கூடியது. இன்று தீச்சட்டி எடுப்பது எதற்காக என்பதை பற்றி பார்ப்போம். அதிகபட்ச தீச்சட்டி இந்த மாரியம்மன் கோயிலுக்கு எடுப்பாங்க. ஒரு மண் சட்டிக்குள்ளே தணலை போட்டு நெருப்பை பற்ற வச்சு நல்லா எரிய வச்சு அதையே கையில் எடுப்பாங்க. வெறுங்கையில் வச்சா வெந்து போயிரு. அதனால் கை நிறைய வேப்பிலையை வச்சு அதுக்கு மேலே அந்த தீச்சட்டியை வச்சு ஊர்வலம் வருவாங்க. மேலதாளத்தோடு வருவாங்க. இது எதற்காக செய்யப்பட்டது? விபரீத விளையாட்டு. தீச்சட்டியில் தணல் எறியும் போது அது நெருப்பு கொதிக்கி அது கையில் பட்டுருச்சுன்னா கொப்பளம் போட்டுரு. ஆனாலும் அதை சீர்படுத்தி இப்படி செய்தால் இது நன்மை தரும் என்ற மருத்துவ யுக்தியை கையாண்டிருக்கின்றார்கள். இந்த உள்ளங்கைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க இருதயம், நுரையீரல், இந்த இரண்டுக்கும் சக்தி தரக்கூடிய வர்ம புள்ளிகள் அதிகமாக இருக்கிறது. இந்த உள்ளங்கைக்குள் 12 உறுப்புகளுக்கும் தேவையான தனித்தனி இடங்கள் இருக்கிறது. இந்த இடங்களின் மூலமாக பிரபஞ்ச சக்தி உள்ளே ஊடுருவாவிட்டால் அவர்களுக்கு பல்வேறு வியாதிகள் ஏற்படும். இந்த வியாதிகளை தீர்ப்பதற்காக மருந்து, மாத்திரைகள், மருத்துவம் என பலவாறு செய்து பார்த்தும் கூட குணமாகாத பலர் வேதனையில் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேதனையின் தவிப்பை சீர் செய்ய இந்த ஆன்மீகத்தில் ஒரு யுக்தியை கையாண்டு இப்படி செய்தால் உனக்கு சக்தி வரும் என்று இந்த தீச்சட்டி விஷயத்தை கொடுத்து சென்றிருக்கின்றார்கள் நம் முன்னோர்கள். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், தணல் நெருப்பு என்பது மண்ணீரலுக்கு சமமானது. மண்ணீரலுக்குள்ளும் ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தால் அங்கே கரி, அதாவது கார்பன் இருக்கிறது. அந்த கரியில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பு சுவாலையாக எரியாது. சிவப்பு நிறம் மட்டும் அந்த கரியில் தெரியும். அது பிராணசக்தியான ஆக்சிஜனை தன் வசம் ஈர்க்கும். மண்ணீரலில் தான் இரத்தமே உற்பத்தியாகிறது. ஆக இந்த மண்ணீரலுக்கு தேவையானது கரி சத்து. இந்த கரி சத்து குறையும் பொழுது நமக்கு ஆக்சிஜன் குறைந்து இரத்த சோகை ஏற்பட்டு இந்த கண்ணெல்லாம் வெள்ளையாக மாறி முகத்தில் மஞ்சள் நிற சுவடுகள் எல்லாம் தோன்றி பல்வேறு பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். இந்த பிரச்சனைகளெல்லாம் தீர்ப்பதற்கு எங்கும் குணம் செய்ய முடியாத வியாதியை குணம் செய்வதுதான் இந்த அக்னி சட்டி. கையிலே வேப்பிலையை வைக்கும் பொழுது வேப்பிலையில்தான் நைட்ரஜன் வாயு ஏராளமாக இருக்கிறது. இந்த நைட்ரஜன் வாயு என்ன செய்யும் என்றால் நெருப்பை கட்டுப்படுத்தும் தன்மையும் உண்டு, அதற்கு நெருப்பை எரிய வைக்கும் தன்மையும் உண்டு. வேப்பிலையை கையில் வைத்து அதன் மீது அக்னி சட்டியை வைக்கும் பொழுது அந்த சூடு உள்ளே செல்லாமல் தடுக்கப்பட்டு அந்த தணலின் மூலமாக ஒரு உயிர் சக்தியை எடுத்து உடலுக்கு கொடுக்கும் பக்குவம் இருக்கிறது என்பதை முன்னோர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள். எப்பொழுதுமே முன்னோர்களுக்கு பின்தான் சயின்ஸ், அறிவியல் வருகிறது. அவர்கள் செய்ததை இவர்கள்
இது சரிதான் என்று கண்டுபிடித்து சொல்கிறார்களே ஒழிய முன்னாள் அறிவியல் வரவில்லை. ஆக முன்னோர்கள் செய்த இந்த ஆன்மீகத்தில் செய்ய வைத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே நம் உடலை, உயிரை ஊக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதுதான் இந்த தீச்சட்டியின் மகிமை. வருடத்திற்கு ஒரு முறை இறைவனை நினைத்து கொண்டு, இறைவன் மீது பக்தி கொண்டு, இறைவா எல்லாம் நீயே, என்னை காப்பாற்று என்ற ஏக்கத்தோடு ஏங்கி ஏங்கி இந்த சட்டியை எடுக்கும் பொழுது நமக்கு மண்ணீரல் பலம் பெறுகிறது. அதனால் இரத்தம் உற்பத்தியாகிறது. இரத்தம் உற்பத்தியாகும் பொழுது நம் உடலில் உள்ள பிணிகள் எல்லாம் நீங்கி ஆனந்தம் பெற வைக்கிறது இந்த தீச்சட்டி. இந்த தீச்சட்டியின் மகிமையை அறிந்து இனிமேல் யார் வேண்டுமானாலும் இரத்த சோகை ஏற்பட்டால், உடலில் உயிர் சக்தி எல்லாம் குறைந்து விட்டால், கோயிலுக்கு நீங்கள் வேண்டிக்கொண்டு இந்த தீச்சட்டியை எடுத்தால் கட்டாயம் உங்களுக்கு அந்த இரத்த சோகை நீங்கி ஆனந்தம் பெற வாய்ப்பு நிறைய இருக்கிறது. இது 100% என்றே சொல்லலாம். ஆகவே அனைவரும் இதை முயற்சி செய்வோம், ஆனந்தம் பெறுவோம். ஓம் நம சிவாயே.